ஆமா, என்னடா இது? எனக்கு என்ன தெரியும், படிக்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. நமக்கு தான் அது வராது. என்னடா எப்படி இருக்க? இப்போ நீ தலை குனிய மாட்டல? பாரு, அப்படியே பாரு. நான் குறி சொல்றது பொய்ன்னு ஊரெல்லாம் சொல்றியாமே, உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? கடைசியில பைத்தியக்காரனான. என்ன தைரியம் இருந்தா உன் அப்பா என் முன்னாடியே வந்து உன்னை படிக்க வைப்பேன்னு சொல்லியிருப்பான். இப்ப பாரு, உன்ன மாதிரி அடிமைங்க யாரும் படிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்ட. எங்க வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்ட. ஆனா இதுக்கப்புறம் நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். நானும் குரலை ஒசத்தி தான் சொல்றேன். இந்த ஊர்ல உன்னை அடிச்சா குடிக்க தண்ணி கூட கொடுக்க எவனும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீ படிப்பை கொண்டு வர போறியா? கொண்டு வாடா, கொண்டு வாடா, கொண்டு வாடா, கொண்டு வாடா, கொண்டு வாடா பார்க்கலாம். என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க, நான் படிக்கணும். ஊர்ல படிச்சா என்ன, படிக்கலன்னா என்ன? அவரு பொய் சொல்றாரு. எதுக்குடா இதெல்லாம்? உன் பேரனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, ஒன்னா படிக்கணும். நீ என்ன தாண்டா பண்ண போற? எஜமா சொல்ற மாதிரி கொஞ்சம் கேளுடா. இந்த பிரச்சனைலாம் நமக்கு வேணாண்டா. எஜமா என் மண்டையை உடைச்சாலும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு. ஊர்ல எவனும் என் பேச்சை கேட்க மாட்டான்னு. அதுக்குதான் அந்த நிமிஷமே நான் முடிவெடுத்து படிப்புன்னு ஆரம்பிச்சா அதை என் வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கணும். சொல்றது கேளு, இல்லைன்னா கொண்டு போய் ஊர்லயே விட்டுரு. அண்ணா அண்ணா நிறுத்துங்கண்ணா, யாரோ அங்க விழுந்து கிடக்குறாங்க பாருங்க. ஐயோ, நல்ல பலமா அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என்னாச்சுமா? என்னாச்சு? அந்த எஜமா மண்டையை உடைச்சிட்டு போயிட்டா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ சொன்ன உன் காதுல ஏறினா தானே? அட முந்தானி ஏன் கிழிக்கிற? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? எதுக்கு அவன் பொய் சொல்றான்னு எல்லார்கிட்டயும் சொல்ற? இந்த ஊர்க்காரங்க யாரும் நம்ப மாட்டாங்க. ஐயோ அண்ணா, அண்ணா, அண்ணா தண்ணி கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. இந்தா இந்த குடி. போதும், வா வா, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், வா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு தெரியும் அவன் சொல்றது பொய்னு, நீ சொல்றது உண்மைன்னு. பார்த்து பத்திரம். அண்ணா இருங்க, வரேன். தினமும் இப்படி யாருக்காவது உதவி பண்ணிட்டே இரு. உன் கூட வரதே பெரிய தொல்லையா இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையா? நமக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? எங்க இருந்து வந்தா, எப்படி வந்தான்னு தெரியல. நான் உன்னை நம்புறேன்னு சொன்னா யாரா இருக்கும்? நீ போ, நான் கொடுக்குறேன். சரி, வரேன். அப்படியாச்சடி. இருந்தாலும் உங்க அண்ணன் உன்னை திட்டுறதுல ஒன்னும் தப்பு இல்லடி. யாராச்சும் புடவை முந்தானிய கிழிப்பாங்களா? என்னடி நீங்க எனக்காக பேசாம என்னோட அண்ணனுக்காக பேசுறீங்க? நீ என்ன வேணாலும் சொல்லுடி, நீ பண்ணது சரியில்லை. எல்லாம் சரிதான். அவன் ஒன்னும் யாரோ இல்ல. பின்ன என்னடா டேய், கோப கொடுத்துட்டு போடா. இவ்வளவு தைரியம் பாத்தியாடி? பாருடி, சரி சரி, வரட்டும், அப்புறம் வச்சுக்கலாம்ல. ரொம்ப தைரியம் தான். இப்ப எப்படி இருக்கு? ஏய், நீ எங்க கூட வரியா இல்ல இங்கேயே இருந்துற போறியா? ஏய், கொஞ்ச நேரம் இருங்கடி. ஆமா, அவன் குறி சொல்றது போய் உனக்கு எப்படி தெரியும்? இப்ப அத கேட்கதான் வந்தியா? போதும், வாடி போலாம். பேசுவா. சீக்கிரம் வா. போதும், நிறுத்துங்க. இந்தா, என்ன பண்ற? இந்த கட்டையெல்லாம் தடுக்கு. நான் பண்ணினேன். இதையும் விட்டு. அந்த புல்லு கட்டெல்லாம் இதுக்கு வை. அண்ணா கிட்ட இருக்கு, அங்க போ. போறேன்.
சீக்கிரம் வேலையை பார்க்க சொல்லு. சாயங்காலத்துக்குள்ள எல்லாத்தையும் புஜிமா, ready ஆகணும். என்ன பண்ணிட்டு இருக்கா? அவன் நினைப்பு இங்க இல்ல, வெளியில எங்கேயோ மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. சீக்கிரம். என்னது? அது ஒண்ணும் இல்லண்ணா, ஆடு எப்படி போய் மேய்க்கிறதுன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. காஞ்ச கட்டியா எடுத்து வெட்ட சொல்லு. பச்சை கட்டி வெட்டிட்டு இருக்கான் பாரு அவன். தேவையில்லாம ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அண்ணா, என் மேல இருக்கிற கோவத்தையும் அது மேல காமிக்கிறீங்க. நீ தள்ளி போ, தள்ளி போ, இந்தா கிழிச்சுக்கோ. தள்ளி போன்னு சொல்றல. ஏய், நின்னு சொல்றல. விடு. பாத்தீங்களா அவ பண்றத? ஏய், ஏய் புஜிமா, சொன்னா கேளு. வேண்டாம், குடுத்துரு. புஜி. ஏய், ஏய், எங்க ஓடுற? குடுன்றல. புடி புடி. ஏய், சொன்னா கேளு. ஒரு கட்டி வேணாம்டா. பணத்தை குடுறா. ஏய், இந்த ஆடத்துல என்ன நீ எப்பவுமே ஜெயிக்க முடியாதுடா. குடுறா. ஏவெல்லாம் வர மாட்டான்டா. எஜமா வீட்டுல போய் சலாம் போட்டுட்டு இருப்பான் அவன். எஜமா என்னடா எஜமா? அவர் வீட்டுல எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருக்கணுமாடா? ஏய், நீ இப்படியே இருந்தனா அங்க பாரு, அவன மாதிரி உன்னை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஏய், அப்ப நீ என்ன பைத்தியக்காரன்னு சொல்றியாடா? கொன்னுடுவேன். வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? எங்க அண்ணனுக்கு குடிச்சு ஆகாதுன்னு தெரிஞ்சும் தினமும் அவரை குடிக்க வைக்கிறீங்க. வாங்கண்ணா. குடிக்க வச்சதுக்காக இல்லடி, உனக்காக. எந்திரிங்கண்ணா. அண்ணா, கையிடுறா. சீ, டேய் நில்றா. எந்திரிங்கண்ணா. அவனை பாத்தியா எப்படி இருக்கான்ட்டு? ஒன்னு வச்சான்னு வச்சுக்கோயே, என்ன மாதிரி ஆயிடுவேன். அமைதியா உட்காந்து குடி. ஏய், இப்படி பாத்துக்கிட்டே உட்கார்ந்திருக்கீங்க. நீங்களாம் மனுஷங்க தானா? என்ன கட்டிக்க அப்ப கடைசி வரைக்கும் உன்னை வச்சுக்கிறேன். வாங்கடா. அண்ணா, எந்திரிங்க. டேய் நீ எங்கடா போற? அமைதியா உட்காருடா. எந்திரிங்கண்ணா. டேய் மாமா, காசு குத்துட்டு போடா. பொறுமையா. என்ன கவுத்துட்டியாடா கடைசியில? பாத்து. உனக்கு எப்படி தெரியும் அந்த ஆளு போய் சொல்றான்னு? என்ன இப்போ அவனை பத்தி சொன்னாதான் நீ வருவியா? இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஊர்ல எனக்கு மட்டும் தான் தெரியும் நினைச்சேன். ஆமா, உன் பேர் என்ன? ஆஹா, இப்ப பேர் சொன்னாதான் நீ வருவியா? என்ன வருவியான்ற என்ன விஷயம்? சரி, எங்க அண்ணனை நான் கூட்டு போய்க்கிறேன். நீ போ, நான் கூட்டு போய்க்கிறேன். போ அண்ணா, பொறுமையா. பேரை சொல்லாமே போற. தெரிஞ்சுக்கோ முடிஞ்சா. நல்லா சாப்பிடுமா. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? இவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் எந்த சாமி சாபம் கொடுத்துச்சோ என்னவோ, பிறந்த அடுத்த நிமிஷமே உசுர விட்டுருச்சு. அதையே நினைச்சு நீ வருத்தப்படாதம்மா. சாப்பிடுமா. டேய் டேய், இவளை எங்க கூட்டிட்டு போற? அம்மாடி.